ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மீல் மேக்கர் பிரிஞ்சு தான் பார்க்க போகிறோம். மிக்ஸி ஜாரில் 4 கிராம்பு ஆட் பண்ணிக்கிறேன், பட்டை 2, கல்பாசி, பிரிஞ்சி இலை 2 ஆட் பண்ணிக்கிறேன், நட்சத்திர சோம்பு 1, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஏலக்காய், கரம் மசாலாலாம் ஆட் பண்ணியாச்சு. 1 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன், இஞ்சி, பூண்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைஞ்சி வந்திருக்கு. இப்போ வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கிறேன். பிரிஞ்சிக்கு மசாலா விழுது ரெடி ஆகிடுச்சு. இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன், ரெண்டு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கிறேன், 3 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணிக்கிறேன், அதையும் சேர்த்துடுறேன். இப்போ இது ரெண்டுத்தையும் வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். அரைச்ச விழுது ஆட் பண்ணிவிட்டு வதக்கி விட்டுடுறேன். விழுது நல்லா வதங்கி ஆயில் பிரிஞ்சு வரணும். பாருங்கள், இந்த அளவு வதங்கி வந்ததுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். 3 தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். கல்லுப்பு, மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், பீன்ஸ் ஆட் பண்ணிடுறேன். மீல் மேக்கரை வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன். இந்த மாதிரி 2-3 வாட்டி க்ளீன் பண்ணிவிட்டு பிழிஞ்சிட்டு ஆட் பண்ணிக்கலாம். மீல் மேக்கரையும் பீன்ஸையும் இந்த மசாலாவோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட மிக்ஸ் பண்ண சொல்ல மீல் மேக்கர் சேர்த்து சாப்பிட சூப்பராக இருக்கும். ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். புதினா இலை, மிளகாய் தூள் 1 ஸ்பூன். ஃபஸ்ட்டு நம்ம குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணோம். இப்போ 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாய் தூளை இதோட கலந்து விட்டுடலாம். ஒன்றரை கப் அரிசி ஊற வச்சுருக்கேன். 3 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன்.
சிக்கன் மசாலா அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது கொதிச்சு வரட்டும், க்ளோஸ் பண்ணிடலாம். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஊற வச்சுருக்க 1.5 கப் அரிசியை ஆட் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிடலாம். உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு வெயிட் வச்சிடுறேன். அவ்வளோதாங்க, மீல் மேக்கர் பீன்ஸ் பிரிஞ்சு ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.